அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையில் தங்காமல் கரைந்து விடுகிறதா? வியாழக்கிழமை இதை செய்யுங்கள். என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ தான் வாங்கினாலும் அது எப்படி தான் போச்சு, எங்கே வந்துச்சு எங்கே போச்சு அப்படின்னே தெரில, எப்படியாவது ஒரு விரை செலவு வருது, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வீண் செலவு வரும் அப்படின்லாம் நினைப்பாங்க. இந்த மாதிரியான அனாவசியமான செலவுகள் அடிக்கடி வரும். வீண் விரைய செலவுகள் அடிக்கடி வரும். இதெல்லாமே நமக்கு தவிர்த்து நமக்கு நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்றது பெறுகிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்கின உடனே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஏதேதோ பொருட்கள் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் மாத சம்பளம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் முதல் செலவாக தயவு செஞ்சு கல் உப்பு வாங்குங்க. இப்படி வாங்குறதுனால உங்களுக்கு குபேர நன்மை ஏற்பட்டு பண வரவு அதிகரிக்கும். வீண் விரைய செலவுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் முதல் மாத சம்பளம் வந்தோடனே, அதாவது மாதம் சம்பளம் வந்தோடனே எதோ பண்ணுறது, அந்த மாதிரி செலவுகள் செய்யாமல் கல் உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினமுமே மகாலட்சுமியை நினச்சி மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெயில் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதனால் தனலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் சனி மூலையில் கற்பூரத்தை கொளுத்திட்டு அதுக்கப்புறமா தொடங்குனீங்கன்னா சனி பகவானுடைய கருணை அப்படின்றது நமக்கு ஏற்பட்டு செல்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி நிரப்பி அதில் அருகம்புல், எலும்பிச்சை இதை போட்டு வைங்க. பணப்பற்றாக்குறை எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்கி நல்ல சேமிப்பு அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களால் நெல்லி மரம், வில்வ மரம் இது வளர்க்க முடிஞ்சால் வளருங்க. இல்லை துளசியாவது உங்கள் வீட்டில் வளர்த்துட்டே வாங்க. அந்த வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் காலையில் எழுந்ததுமே டிவி ஆன் பண்ணி சினிமா பாடல்கள் கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த சினிமா பாடல்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெங்கடேஷ சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதை தயவு செய்து காலையில் எழுந்ததுமே உங்கள் வீட்டில் அந்த ஒலிகளை கேட்க வைங்க. அதை உங்கள் டிவியில் நீங்கள் போடுங்க. இல்லை யூடியூப்பில் அதை ப்ளே பண்ணி அது நீங்கள் காதுகளால் கேட்க அந்த சப்தங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒலிக்க வீட்டில் லக்ஷ்மியுடைய அருள் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுடைய தலைவாசல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வாஸ்து சாஸ்திரத்துப்படி துளசி செடியை அந்த பிரதான கதவுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது விஷ்ணுவுடைய செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த துளசி செடியை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலே நேர்மறை ஆற்றல், மகிழ்ச்சி நம்ம வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. இதனால் நல்ல செல்வம் சேரும். அதே மாதிரி வியாழக்கிழமை அப்படின்றது குபேரனுக்கும் உகந்த நாள் அப்படின்றதுனால குபேர வழிபாடுகள் செய்யுங்க. அதிகமாக செல்வம் நமக்கு சேர ஆரம்பிக்கும். அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது மன நிம்மதியை கொடுக்கும். நல்ல ஒரு பண வரவை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஆந்தையுடைய படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே பணம் ஆகர்ஷணமாகும். அப்புறம் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படம் இருக்குது பார்த்திங்களா. பொதுவாகவே அவருடைய படங்களில் அவர் நிறைய நகைகள் போட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி தங்க நகைகள் அதிகமாக அணிந்திருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியோட படத்தை காலையில் எழுந்ததுமே பார்த்துட்டு வாங்க. நல்ல பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்புறமா வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகாச தாமரை செடின்னு விற்பாங்க. அந்த செடியை வீட்டுக்கு வாங்கிட்டு அதை மஞ்சள் நிற துணியில் வெளியே தெரியாதபடி கட்டி வச்சு வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் மாட்டி வைங்க. இதை யாருமே தொடாதபடி பார்த்துக்கணும். தொட்ட அந்த பரிகாரம் உங்களுக்கு தடைப்பட்டுரும். அதனால் நல்ல உயரமாக அந்த ஆகாச தாமரை செடியை வாங்கிட்டு கட்டி வைங்க.
45 நாட்களுக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே வாங்க. இதை வியாழக்கிழமையில் குருஹோரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7, 1 to 2, 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் செய்துட்டு வரணும். இதனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமையில் உங்களுக்கு பூச நட்சத்திரம் சனிக்கிழமை அல்ல வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படின்னா அன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கோ இல்லை சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கோ போய் வழிபாடு செய்யுங்க. வீட்டில் குபேரருடைய படம் இருக்குன்னா அங்கே விளக்கேற்றி குபேரன் படத்துக்கு முன்னாடி காய்ச்சின பாலில் ஏலக்காய், கிராம்பு, சர்க்கரை எல்லாம் விட்டு எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதே மாதிரி குபேரனுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கப்படுறதுனால இனிப்பு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இதனால் குபேரன் மகிழ்ச்சியோட செல்வத்தை வாரி வாரி வணங்குவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.